ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகி விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சோள ரொட்டி எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி சிறுதானியத்தை செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இந்த சோள ரொட்டிக்கு மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி சேர்க்குறேங்க. நான் 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி அப்படின்ற ரேஷியோவில் நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்து செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதே கப்பில் 2 கப் மாவு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஜூட்டில் நம்ம கலந்துக்கலாம். நான் 2 கப்பு மாவும் கொட்டிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி மாவை கொட்டி இதில் கலந்து நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம மாவை எடுத்து பிசைஞ்சோம்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது மாதிரி மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பிசைகிறப்ப மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் கை வெதும்பாக இருக்கும். நம்ம இப்படியே இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மாவு சாஃப்டாக இருக்கனால அவ்வளோக்காக சைடில் வெடிப்பு வராது. மாவை ரொம்ப காய விட்டுட்டிங்கன்னா சைடில் அந்த வெடிப்பு ரொம்ப வரும். மாவு கொஞ்சம் லைட்டாக கை வெதும்பாக இருக்கிறப்ப நம்ம பிணைஞ்சி தேய்க்க ஆரம்பிச்சிட்டனால வராது. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வேணுன்றனால நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் வரமாவு தொட்டு நம்ம சைடுக்கு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நைஸாக இருக்கும். இப்போ அடுத்த உருண்டையை அதே மாதிரி தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். சைடில் அது மாதிரி வெடிப்பு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாத்திரத்தை வச்சு கட் பண்ணி நம்ம ரவுண்டாக எடுத்துக்கிறோம்ல, அதனால் சைடில் அது வெடிப்பு வந்தாலும் பரவாயில்ல. அந்த மாவை தனியாக இது மாதிரி எடுத்துருங்க கட் பண்ணி. பாருங்கள், அடுத்த ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம தோசை தவாவில் சப்பாத்தி நம்ம எப்படி சுடுவோமோ அதே மாதிரி தான் சுடணும். முதல்ல இந்த பக்கம் போட்டிருக்கேன். லைட்டாக எண்ணெயாச்சும் நெய்யாச்சும் நீங்கள் லைட்டாக மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன உடனே எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சோள ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த ரொட்டியும் எடுத்துக்கலாம். இந்த ரொட்டி நம்ம சப்பாத்தி மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. பாருங்கள், நான் எல்லா சோள ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி சிறுதானியத்தை செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சோள ரொட்டிக்கு வெஜ் குருமா, மட்டன் கறி, சிக்கன் கறி எது கூட சேர்த்து சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முகி விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.